Hi, hello, welcome back to our channel kannammaKattappa. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளவர் வச்சிட்டு அரிசி மாவு வச்சிட்டு எப்படி ஒரு சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் செய்யலாம் அப்படிங்கறது தான் ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணனும். ஸோ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆகுது. நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். கேக் ரெசிபீஸ், ஸ்நாக்ஸ், ஜூஸ், ஹெல்த்தி ரெசிபீஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். பட் ஆனால் இன்னும் க்ரோ ஆகலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் தான் ஆகுது. ஆனால் இடையில ஒரு சின்ன கேப்பில் பெரிய கேப் 1.5 வருஷமாக நான் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம திருப்பி வந்திருக்கோம். டெய்லி புதுசாக செமையான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. என்னென்னா பேக்கிங் சம்மந்தமான ரெசிபீஸ் மட்டும் இல்லாமல் இல்லை ரெசிபீஸே மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நம்ம சேனலில் இனிமேல் வரப்போகுது. அதுவும் டெய்லி வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் வீடியோக்களும் இனிமேல் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் எல்லாமே நம்ம கற்றுக்க போகிறோம், ஃபன் பண்ண போகிறோம். இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் செஞ்சால் போதுமா? இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு சொல்லணுங்கிறதுக்காக கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் ஒரு பெரிய ஹாய் சொல்லிட்டு அப்படியே யூட்டன் போட்டு மேலே வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு அரிப்பு வச்சுட்டு, அதாவது அந்த ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு அதுக்கு மேலே 2 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா ஒரு தடவைக்கு 3 தடவை இந்த மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் வச்சு சோடா உப்பு ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே 2 தடவை அலசிட்டேன். இது வந்து 3ஆவது தடவை. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம அலச மட்டும் தான் செஞ்சுருக்கோம், மிக்ஸ் பண்ணலை. அதனால் அந்த பேக்கிங் பவுடரும் சோடா உப்பு மாவு கூட சேர்த்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் இதிலையே நீங்கள் கொக்கோ பவுடர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து கொக்கோ பவுடரை ஆட் பண்ணலை. வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி தான் செய்ய போகிறேன். ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கிளாஸு பால், நல்ல குளிர் இல்லாத ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பால், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருந்தாலும் ஓகே. அதில் நான் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் சேர்த்துட்டு நம்ம வந்து பட்டர் மில்க் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக தான் இது. இல்லை உங்கள்கிட்ட பட்டர் மில்க் இருக்குது. பட்டர் மில்க்னால் என்னங்க, தயிர், மோர் தான் பட்டர் மில்க்கு. ஸோ மோர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கேசரி பவுடரை கொஞ்சம் தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த பட்டர் மில்கோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதையும் ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்க்க போகிறேன். மஞ்சள் கரு சேர்க்காதீங்க. மஞ்சள் கரு வந்துட்டு ஒயிட் கலரை நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எல்லோ யோக் சேர்க்கலாம். எதுக்காக யோக்கை தனியாக வச்சுட்டு நம்ம சேர்க்கணும் அப்படின்னா, முட்டையோட வெள்ளைக்கருவை நம்ம பீட் பண்ணும்போது டக்குன்னு கொஞ்சம் பதிஞ்சு வரும்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் இந்த ஸ்டிஃபாக வரும். அதுக்காக தான் யோக்கை வந்து தனியாக எடுத்து வைக்கணும். யோக்கோட சேர்த்து நம்ம போட்டோன்னா அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து வராது. ஸோ அதனால தான் யோக்கை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நான் வந்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். பொடி பண்ணாத சுகர் தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா நான் பொடி பண்ணி சேர்க்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிடும். அதனால் பாத்திரத்தில் தண்ணி நல்லா ஹீட் பண்ணி அதெல்லாம் பீட் பண்ணுங்க. உங்களால் எவ்வளோ ஸ்பீடாக பீட் பண்ணி பீட்டர் இருந்ததுன்னா லோ ஸ்பீட்லேயே ஒரு 5 to 10 மினிட்ஸ் பீட் பண்ணால் போதும். ஆனால் நீங்கள் கையாலேயோ இல்லை விஸ்க்கு வச்சுட்டோ அல்லது ஃபோர்க் வச்சுட்டோ நீங்கள் பீட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷமாவது பீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலரில் நல்லா பதிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வந்துட்டு எடுத்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம எக் யோக்கை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் லைட்டாக பீட் பண்ணால் போதும். அதை ரொம்ப பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து ஃபார்வேர்டில் வச்சுருக்கேன், அதனால் அப்படி தெரியுது உங்களுக்கு வீடியோவில். இப்போ இந்த அதாவது எக்கோட ஸ்மெல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெண்ணிலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டா போதும், வெண்ணிலா எசன்ஸு. ஸோ இது கூடவே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பட்டர் மில்க்கு, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் கலர் கேசரி பவுடர் ஆட் பண்ணேன். அதுவே எனக்கு ஆரஞ்சு கலரில் தான் கிடச்சிச்சு. லைட்டாக அந்த கரெக்டாக அந்த கேரட் ஆரஞ்சு இருக்குல்ல, அந்த கலரில் எனக்கு கிடச்சிச்சு கேக்கு. ஸோ இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பத்தலை அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வரைக்கும்
பால் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து மெதுவாக தான் பீட் பண்ணுறேன். ஃபார்வேர்டில் வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஸ்பீடாக பீட் பண்ணுற மாதிரி தெரியும் உங்களுக்கு. பட் நான் ஸ்லோவாக தான் பீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பத்தலை அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு இந்த கலரும் கரெக்டாக தோணலை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த 1/4 கிளாஸ் பாலில் இன்னும் கொஞ்சம் கூட கேசரி பவுடர் சேர்த்துட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பட் ஆனால் அவ்வளோ கலர் பொடி சேர்த்துமே எனக்கு வந்துட்டு, அதாவது கேசரி பவுடர் சேர்த்துமே எனக்கு வந்துட்டு அந்த நான் நினச்ச கலர் வரல. நல்லா டார்க் ரெட் கலர் தான் அதில் இருக்குது. பட் ஆனால் எனக்கு ஆரஞ்சு கலரில் தான் கிடச்சிச்சு. நான் ஏற்கனவே குக்கரில் வந்துட்டு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, ஆயிலில் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பட்டர் பேப்பர் உள்ளே வச்சுருக்கேன். பட்டர் பேப்பர் வந்து ஹோம்மேட் பட்டர் பேப்பர். ஸோ இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக அது வந்து செட் ஆகிடும். உள்ளே ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த குக்கரை வந்து இப்போ நம்ம அப்படியே தூக்கிட்டு ஒரு தவா மேலே வைக்க போகிறோம். பழைய தவா இருந்தாலும் ஓகே, எதுவுமே ஆகாது, அடிப்பிடிக்காது, எதுவும் செய்யாது. அந்த மாதிரி ஒரு தவாவில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. குக்கரோட மூடியில் கேஸ்கட்டோ வெயிட்டோ போடக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 35 to 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா கேக் நல்லாவே பேக் ஆகி வந்துருச்சு. நல்ல ஒரு டூத் பிக் விட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் ஒட்டாமல் வந்திருக்கும். ஸோ இதுதான் நம்ம கேக் ரெடி ஆகிட்டு இப்போ சைடில் நைஃப் வச்சுட்டு லைட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் கவுத்தி எடுத்துடலாம். ஸோ நம்ம கேக் செமையாக ரெடி ஆகிட்டு, பேக்கிங் பேப்பர் வந்து பட்டர் பேப்பர் வந்து எப்படி ரெடி பண்ணணும்னா, A4 ஷீட் வாங்கிட்டு லைட்டாக ஆயிலோ அல்லது பட்டரோ நீங்கள் அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டர் பேப்பர் ரெடி ஆயிரும். ஹோம்மேட் பட்டர் பேப்பர். ஸோ இப்போ வந்துட்டு கட் பண்ணேன். பட் ஆனால் பை மிஸ்டேக் அது சரியாக கட் ஆகலை. என்னோடய மிஸ்டேக் தான். த்ரெட்டு வச்சுட்டு கட் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது எனக்கு சரியாக வரல. ஒரு அவசரத்தில் பண்ணதுனால அது அப்படி ஆயிடுச்சு. நைஃப் வச்சுருந்தா கூட நான் இன்னும் நல்லா கட் பண்ணியிருந்துருப்பேன். ஸோ எனிவே கேக் செமையாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக வந்துச்சு. ஆனால் கொஞ்சம் சுகர் கம்மியாக இருந்தது. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா, நார்மலான இனிப்பு சாப்பிடுவீங்க, இல்லை எனக்கு கம்மியாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்பாஞ்ச் கேக் வந்து செமையாக ரெடி ஆகிட்டு, அதுவும் ரைஸ் ஃப்ளவரில். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு செமையான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவும் நாளைக்கு இதே டைமில். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.